நான் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ண இனிஷியல் ஸ்டேஜில் டெய்லி 12 ஹார்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. லைக் கிளைண்ட்டுக்கு அவுட்ரீச் பண்ணுறது, அவங்கள ஆன்போர்ட் பண்ணுறது, மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி கேம்பெயின் ரன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ரீல்ஸ் போடுறதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி போஸ்ட் போடுறது, இப்படி என்னோட டைம் அண்ட் எனர்ஜி ரெண்டுமே ஈக்குவலாக ட்ரைன் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் நான் இப்போவும் அந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னோட டெய்லி லைஃப் ரொட்டீனில் சில விஷயத்தை நான் ஆர்கனைஸ் பண்ணனால என்னோட ஒர்க்லோட பயங்கரமாக குறைச்சிது. அதுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ண டூல் இந்த கூகுள் டாஸ்க்ன்ற டூல் தான். இது சிம்பிள் டூல் தான், ஆனால் எனக்கு பயங்கர எஃபெக்டிவாக இருக்குது. இது இருக்கனால எனக்கு நாளைக்கு எந்தெந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கணும்னு இந்த டூலில் முன்னாடி நாள் நைட்டே ரிமைண்டர் போட்டுருவேன். அண்ட் அந்த ஒர்க்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்லாம் ஒரு ஸ்டிக்கி நோட்டில் எழுதி என் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி முன்னாடி ஒட்டிடுவேன். ஸோ நான் இப்போ எப்படி என்னோட ஒர்க்கை அசைன் பண்ணிக்கிறேன்னா, ஆன்போர்டான கிளைண்ட் ஒர்க்லாம் ஹை ப்ரியாரிட்டியில் போட்டு அவங்களோட ஒர்க்லாம் மார்னிங் டைம்லேயே முடிச்சிருவேன். அண்ட் பேலன்ஸ் இருக்கிறது நியூ ப்ராஸ்பெக்டை ஃபைன் பண்ணுறது அண்ட் ரீல்ஸ்க்கான ஒர்க் தான். அந்த ரீல்ஸுக்கான கண்டென்ட்டுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு நாள், ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஒரு நாள், அதை எடிட் பண்ணி போஸ்ட் போடுறதுக்கு ஒரு நாள்னு தனித்தனியாக பிரிச்சுப்பேன். ஸோ இதனால் என்னோட ப்ரொடக்டிவிட்டி பயங்கரமாக பூஸ்ட் ஆச்சு. ஸோ இந்த எக்ஸலில் ரீசெண்ட் டேஸில் என்னோட ஒர்க்கை எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்கேன் அண்ட் உங்கள் லைஃப்பில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்டில் ஒர்க்குன்னு டைப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.